எந்த நேரத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் நமக்கு ஆறுதல் அவர் தான். இது உணர்ந்த பக்தன் எவ்வளவாய் மன்றாடுகிறான் பாருங்கள். சங்கீதம் 119:28. சஞ்சலத்தால் என் ஆத்துமா கரைந்து போகிறது, உமது வசனத்தின்படி என்னை எடுத்து நிறுத்தும். அன்பானவர்களே, இன்று சஞ்சலப்பட பல வழிகள், பல காரணங்கள் உண்டு. ஆனால் மகிழ்ச்சியோடு இருக்க ஒரே வழி, அது ஜீவ வழி, இயேசுவின் நாமத்தை நம்பி வாழ்வதுதான். அதனால்தான் பக்தன் சொல்றாரு, எடுத்து நிறுத்தும். அதோடைய பொருள் என்னன்னா, எங்கெங்கேயோ போய் பார்த்தேன், என் சஞ்சலம் குறைந்த பாடு இல்லை, அது இன்னும் பெருகிட்டே தான் இருக்கு. அதனால தான் அவர் சொல்றாரு, எல்லா இடம் தேடி பார்த்தேன், ஓடி பார்த்தேன், சூரியன் கீழே நடக்கிற அனைத்து காரியங்களையும் அனுபவிச்சு பார்த்தேன், ஒன்றும் என் வாழ்க்கையில் உள்ள சஞ்சலத்தை குறைக்கல, அது இன்னும் பெருகிட்டு புது புது வகையில் சஞ்சலப்பட ஆரம்பிச்சேன்னு தான் பக்தன் சொல்றார். அந்த அனுபவம் கிடைச்சினா தான் அவர் கேட்குறாரு, என் வழியை எடுத்து நிறுத்தும் ஆண்டவரே. அன்பானவர்களே, இது ஜீவ வழி, இது தயவாய் கிடைக்கிறது. இந்த சத்தத்தை, இந்த காட்ஸ் வாய்ஸை நீங்கள் கேட்பதுக்கு பாக்கியம் பெற்றிருந்தாலும் முடியும். ஆகவே தேவன் உங்களை தேடுகிறார். அவருடைய வார்த்தை கீழ்ப்படிந்து வாங்க. இன்றிலிருந்து உங்கள் வாழ்க்கையை அவர் எடுத்து நிறுத்துவார். நீங்களாம் விழுந்தன்னு சொல்கிறீங்களோ, விட முடியாத தீய பழக்கங்கள் இருக்கலாம், கோபம் இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு காரியம் நம்ம விட பண்ணியிருக்கோம், அது எல்லாத்தையும் ஆண்டவர் மாற்றி போடுவார். ஜெபிப்போமா? அவரிடத்துல உண்மையை சொல்லி கேட்போமா? நிச்சயம் உயர்த்துவார், நிறுத்துவார். எல்லா ஜனங்கள் முன்னாடி உங்களை தலையை உயர்த்துவார். ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த தீர்க்க தரிசன சத்தத்தை கேட்டு மகிழ்ச்சி அடைகிற, ஆறுதல் அடைகிற உங்களுடைய பிள்ளைகளை கர்த்தருடைய ஆவினை கரம் நீட்டி தொட்டு ஆசீர்வதியும். பயத்தை எடுத்து போடும், அற்புதங்களை செய்திடலும். இருளை வெளிச்சமாக்கும் தேவன் நன்மையினாலே மூட வேண்டுமாய் நான் பிரார்த்திக்கிறேன். தயவு பண்ணும், எடுத்து நிறுத்தும் ஆண்டவரே. இவங்களை கீழே தள்ளப்படின இருளையும் கடிந்து கொண்டு கத்து நிறுத்தும். இயேசு மூலமாய் பிதாவே, ஆமேன். உங்களுக்கு காத்திருப்பேன் என்று ஜெபிக்கிறவங்க சகோதரமணி ஐயர். காட் பிளஸ் யூ.